வாசிப்பது அனுப்பிரியங்கா. ஊர்ந்து செல்ல முடியாமல் தவித்த 13 அடி நீல ராஜநாகம் வனத்துறையினர் மீட்டு அடர்ந்த வனப்பகுதியில் விடப்பட்டது. மேட்டுப்பாளையம் சிறுமுகை அடுத்துள்ள பாலப்பட்டி வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது. இதனால் அவ்வப்போது காட்டு யானை, மான், காட்டெருமை உள்ளிட்ட பல்வேறு வகை வனவிலங்குகள் ஊருக்குள் வருவது வழக்கம். வனப்பகுதி வீரப்பன் குட்டை அருகே பாலப்பட்டி எம்ஜிஆர் நகர் பகுதியில் 13 அடி நீல ராஜநாகம் ஒன்று ஊர்ந்து செல்ல முடியாத நிலையில் இருந்தது. இதை கண்டு அப்பகுதி மக்கள் சிறுமுகை வனத்துறையினர் மற்றும் பாம்பு பிடி வீரர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து வனத்துறையினர் மற்றும் வன உயிரின ஆர்வலர்கள் பாம்பு பிடி வீரர்களுடன் அப்பகுதிக்கு விரைந்து வந்து ராஜநாகத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அரிய வகை மற்றும் கொடிய விஷமுள்ள ராஜநாகத்தை நெருங்குவது சற்று கடினமாக இருந்த போதிலும் சாமர்த்தியமாக பாம்பு பிடி வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி ராஜநாகத்தை பத்திரமாக மீட்டு ஒரு சாக்குப்பையில் போட்டனர். தொடர்ந்து பாம்பின் உடல்நிலை குறித்து வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது உணவு எதுவும் உட்கொள்ளாததால் சோர்வான நிலையில் பாம்பு இருந்தது. பிடிப்பட்ட பாம்பு கொடிய விஷமுள்ள அரிய வகை ராஜநாகம். இந்த ராஜநாக பாம்பு 2 நாட்களாகவே ஒரே இடத்தில் கிடந்துள்ளது. இந்த வகை பாம்புகள் இனச்சேர்க்கையில் ஈடுபட்டாலும் இதே போல் ஒரே இடத்தில் சோர்வுடன் காணப்படும். கடந்த 2 தினங்களாகவே உணவு எதுவும் உட்கொள்ளாத காரணத்தினால்தான் இந்த பாம்பால் அந்த இடத்தை விட்டு நகர இயலவில்லை. இதனை அடுத்து உரிய முதலுதவிக்கு பின்னர் பிடிப்பட்ட ராஜநாகத்தை வனத்துறையினர் உதவியுடன் பாம்பு பிடி வீரர்கள் அடர் வனப்பகுதியில் பத்திரமாக விடுவித்தனர். தமிழகம் நியூஸ் 7 செய்திக்காக கே. தமிழகம் சேட்.